கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் சொன்ன பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரங்க இதுவரை உடல் ரீதியான உபாதைகள் நிறையா பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 3 வருடங்களாக கணக்கு போடும்போது ஒரு 3 நாட்களாவது நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒன்றே உங்களுக்காக போயிருப்பீங்க, இல்லை உங்களோட குடும்பத்தினருக்காக யாருக்காவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வந்திருப்பீங்க. உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் கரெக்டாக கழுத்துலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். இந்த ராசியாரை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாமல் நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்ததுக்காகவாது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டுக்காவது வந்திருப்பீங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்கள் வருடங்கள்னு கூட சொல்லலாம், எப்படா ஒரு சந்தோஷமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்த ராசி. இந்த ராசி அதிக துன்பங்களை அனுபவித்த ராசி, அதிக துரோகங்களை அனுபவித்த ராசி. கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் நண்பர்களால் பல சிக்கல்கள் இருந்திருக்கும். நண்பர்களுக்கு துரோகம் பண்ணிய சில விஷயங்கள் நிறையாவே இருந்திருக்கும். நண்பர்களால் துரோகம் அனுபவித்த முக்கியமான சில ராசிகளில் கன்னிராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரன் ஒருத்தனுக்கு உதவணும்னு நினச்சிட்டானா யார் தடுத்தாலும் அவன் உதவாமல் இருக்க மாட்டான். நண்பனாக இருக்குன்னு நினச்சிட்டானா அவனை மாதிரி நண்பனாக வேறு எவனுமே இருக்க மாட்டான். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி கன்னிராசியினுடைய அதிபதி புதன் பகவான். கன்னிராசியில் இருக்கிறவங்க மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுபவர்களாக இருப்பாங்க. எந்த வேலையையும் முழுமையாக செய்ய முயற்சிப்பவர்களாக இருப்பாங்க. சுத்தம் மற்றும் நேர்த்தியை விரும்பக்கூடிய நபர்கள். பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். கணக்கு, நிர்வாகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க. நிறையா பேரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? கன்னிராசிக்காரனா அவன் ஒரு ப்ளே பாய், கன்னிராசியில் இருக்கிறவன் ஜாலியாக இருப்பான், கன்னிராசியில் இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிம்பாங்க. சார், கன்னிராசியில் இருக்கிறவன் உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளியே காட்டாதவன், உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருப்பான். ஒரு வார்த்தை சொன்னால் டக்குன்னு மனசு கலங்கிடும். ஆனால் கண்ணு கலங்கிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளோதான். மனசுக்குள்ளேயே எல்லா கஷ்டங்களையும் வச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு ராசியாக இருந்தால் கன்னிராசி தான். சார், ப்ளே பாய்ங்கிறீங்க, அப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மார்க்கமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாட்டாக சொல்லுவாங்க. அதை நான் சீரியஸாக சொல்ல, அப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இந்த ராசி ஈர்ப்புடைய ராசி, எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய ராசி. காமெடினாலேயோ, அழகுனாலேயோ, பேச்சு திறமையினாலேயோ ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினத்தவரை ஈஸியாக ஈர்த்துருவீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கு அனைத்து வகையான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஒரு நபர் யாராவது ஒருத்தர் கஷ்டம்னு உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களால் உங்களுக்கு நிறைய மன கஷ்டங்கள் தீரும், மன உளைச்சல்கள் தீரும். இந்த ராசிக்காரன் மாதிரி ஒரு நல்லவனும் கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி கோவக்காரனும் கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி கெட்டவனும் கிடையாது. என்ன சார் டபுளாக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ராசிக்காரன் எல்லாமாக இருக்கக்கூடியவன். ஒரு விஷயத்தில் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இவன் டக்குன்னு உதவி பண்ணி அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவான். யாராவது இல்லைன்னு கேட்டால் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். யாராவது கோவமாக சண்டையாக கேட்டால் பைத்தியம் மாதிரி போய் சண்டை போடுவான். சில நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா இவன் மனுஷனானே தெரியாது, அந்தளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் ஒரு கோவக்காரராகவும் திடீர்னு கொஞ்ச நாள் குழந்தையாகவும் மாறக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க எப்போவுமே ஒரு ஹைலைட்டட் பர்சன் சொல்லுவாங்க. கன்னிராசியில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் நிதானமாகவும் ஆக மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் கோபமாகவும் ஃபுல்லாகவும் மாற மாட்டான். அப்படியே லைட் மைண்டட்லேயே இருப்பான், டக்குன்னு மாறுவான். அந்த மாதிரி ராசியாக இருப்பாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? நுண்ணறிவு மற்றும் ஒழுங்கு. ஒழுக்கத்தில் தலை சிறந்தவனாக இருப்பான். நுண்ணறிவு, எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். உங்களை பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்குமானுங்க, ஆனால் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா வேறு லெவலில் யோசிப்பீங்க. அதே போல் பலவீனம் அப்படின்னா அதிகமாக யோசிக்கிறது மற்றும் கவலைப்படுறது. தேவையில்லாத யோசிக்காதீங்க, தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுடைய பண்பு நலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேர்மையானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. கரெக்டாக கணக்கு போட்டு வாழக்கூடிய நபர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பீங்க. பிறருக்கு உதவ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. பண விஷயங்களில் கவனமானவங்களாக இருப்பீங்க. தேவையற்ற ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க. இந்த ராசி ஒரு அற்புதமான ராசி. இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் பல கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளில் ரொம்ப அதிக கஷ்டப்பட்டீங்க. சொல்லில் அடங்காத கஷ்டம், அதை நினச்சி கூட பார்க்க விரும்பலை சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடச்சிருக்கும். அதே போல் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தடைப்பட்டு தான் நடந்திருக்கும். அதுக்கு 2 காரணங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஒன்று, உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, கந்திஷ்டியா, இல்லை ஜாதகத்திலே அப்படி இருக்குதா அப்படின்னு. இந்த கன்னிராசிக்காரருக்கு ஜாதகத்திலே அப்படி இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜாதகத்தை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். உங்களோட லோக்கலில் இருக்கிற ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுங்க. ஃபஸ்ட்டு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்கள். A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இது ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. அப்படி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இது நீங்கள் விளம்பரமாக எடுத்துட்டாலும் சரி, ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த கன்னிராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, கடின உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைச்சதுன்னு சொன்னோம்ல,
எந்தெந்த விஷயத்தில்? 1 2 இல்லை, எல்லா விஷயத்துலையும். இன்னொன்று பெரிய விஷயத்தில் மாட்டினீங்க அப்படின்னா பண நெருக்கடிங்க. எல்லாருக்கும் பண நெருக்கடி இருக்கிறது தான். ஆனால் அந்த கன்னிராசிக்காரனுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாகவே இருக்கும். வருமானம் வரும், ஆனால் செலவாயிருக்கும். சில மாதங்கள் வருமானமே வராமல் அப்படியே மாறி மாறி நின்று இருக்கும். வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். உடல்நல கவலைகள் உருவாயிருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் என்ன நல்லது நடந்திருக்கும் அப்படின்னா, 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு புதிய வேலை வாய்ப்பு உண்டாயிருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாயிருக்கும். வருமான உயர்வு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டிருக்கும். குடும்ப அமைதி அப்படின்னாவே உங்களால் தான் குடும்ப அமைதி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணமும் நீங்கள் தான். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் உண்டாயிருக்குங்க. அதே போல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியை உண்டாக்கி கொடுத்துருக்கும். பண வரவை உண்டாக்கி கொடுத்துருக்கும். குடும்ப நன்மைகளை உண்டாக்கி கொடுத்துருக்கும். குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கும். கல்வி வெற்றியை உண்டாக்கி கொடுத்துருக்கும். சமூக மரியாதையை உண்டாக்கி கொடுத்துருக்கும். இந்த மாதிரி பலன்களை தரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி மரியாதையெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாம் அவமானமும் தேவையில்லாமல் பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, பக்கத்து ஊர், பக்கத்து கிளாஸு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கூட நீங்கள் சண்டை போட்டுவிட்டு தான் இருந்தீங்க. யாருனே தெரியாத இடத்துல ரோட்டில் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு அவங்கள சண்டை போட்டு போவான். குறிப்பிட்ட டைமில் சிறைவாசம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஒருத்தர் 2 பேரில் கேஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டு, அந்த மாதிரி ஏறின விஷயங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருந்துவதற்காக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சில விஷயங்களில் கொண்டு போய் உங்களை வந்து அடைச்சிருப்பாங்க. ட்ரக்ஸு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறதுனால அதிலேருந்து வெளியே வரதுக்காக உங்களை வந்து ஒரு நல்ல இதில் சேர்த்தி உங்களை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து உங்களை சேர்த்திருப்பாங்க. மது பழக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கன்னிராசிக்காரர்கள் ஈடுபட்டு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கே உண்டான சில சுபாவங்கள் இருக்குது, சில மேனரிசம் இருக்குது. நகத்தை கடிச்சிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று ஒரு சிம்டம்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறது, கண்ணை சிம்டம் ஏதோ ஒன்று ஒரு சிம்டம்ஸ் இவர் இப்படி பண்ணுவாருங்க அப்படிங்கிற மாதிரி முடி கோதிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். குரு பயிற்சியில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்தா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் மெயின். மஞ்சள் ஆடை தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி. விநாயகர் மற்றும் குரு வழிபாடு. குரு பயிற்சியில் குரு வழிபாடு பண்ணு சார், நல்லது தான். விநாயகர் வழிபாடு சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். அதே மாதிரி குரு காயத்ரி ஜபம் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? பெரியவர்களை மதிக்காமல் பேசுகிறது. தயவு செய்து பெரியவங்ககிட்ட கொஞ்சம் மதித்து நிதானமாக இருங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அவசர முதலீடுகள் இருக்கவே கூடாது. இந்த டைமில் அவசர முதலீடு பண்ணவே பண்ணாதீங்க. நண்பர்களுக்காக கடன் வாங்குறத தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. கோபத்தில் முடிவெடுக்கிறத தயவு செஞ்சு தடுத்துக்கோங்க. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. செய்வினை சூனியம் போன்ற பழிக்குமா அப்படின்னு கேட்டால் பாரம்பரிய நம்பிக்கைகளில் இது குறித்த கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா, மன உறுதி உண்டாகுது, தன்னம்பிக்கை உண்டாகுது, இறை நம்பிக்கை உண்டாகுது, நல்ல செயல்கள் வந்து உண்டாகுதுங்க. இவையே உண்மையான பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி செய்வினை சூனியம் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன சிம்டம்ஸ்? தலை சுற்றுறது, தேவையில்லாமல் பதட்டம், ஏதாவது ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகிறது, நல்லா போயிட்டு விஷயத்தில் ஏதோ தடை போட்டிருக்கோம். இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் கொடுத்து ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் இப்படி ஆகிருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அதே போல் அப்பப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமண பலன்கள் பார்க்கும்போது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தடைப்பட்ட திருமண பேச்சுகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப ஒப்புதல் கிடைக்குங்க. இப்போ இதை லவ் பண்ணி உங்களுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியான விஷயத்தினால உங்களுக்கு வந்து மறுபடியும் மேட்ச் ஆகும். அப்படி இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறீங்க, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னது தான். அதாவது வெள்ளை தசபாசனத்தால் செய்யப்பட்ட சிலை, குடும்ப சமேதர்களாக மேலே இருப்பாங்க. அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் பார்வதி ஒட்டுக்காக இருப்பாங்க, ஒரே சிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி செங்குட்டு வேலவன், அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில் எல்லாமே ஒரே மலை மேலே இருக்கும். 120 படிக்கட்டுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பஸ்லேயும் மேலே போய்க்கலாம், வண்டி வாகனம் மேலே போவோம். படிக்கட்டில் ஏறி போனீங்க அப்படின்னா 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் வந்து வழிபடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மர்மமான பல தகவல்களும் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம். திருமணமானவர்களுக்கு, திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு, திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களாம் அந்த கோயில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே சரி வரும், எல்லாமே சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில். திருமணம் மாணவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் இரட்டிப்பு மடங்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளோட கல்வி மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து முருகர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி தாயான
அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டாங்க. திருவண்ணாமலை போயிட்டு அங்கே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு பழனியில் திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் கீழே இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு மேலே பழனியில் இருக்கக்கூடிய கோயில் என்னது பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில், பழனி முருகர் வழிபட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் தனித்தனியாக கூட நீங்கள் வழிபடலாம். இல்லை ஒட்டுக்கா ஒரே நாளில் போய்ட்டு வரனாலும் நீங்கள் போய்ட்டு வரது ரொம்ப நல்லது தான். வண்டி வாகன யோகம் உண்டு. வண்டி வாகனத்தினால பல வருமானமும் உண்டு. அப்போனா என்னது, புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டராவது வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியாவது வாங்குவீங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது வாங்குவீங்க. கார் வாங்குறது வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்கிறவங்களுக்கு. அந்த யோகம் வந்து இப்போ நான் சொல்கிறது ஒட்டுக்கா சொல்கிறேன். ஏன்னா அதில் 12 கோடி பேர் 13 கோடி பேர் மேலே இருப்பான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தனிப்படையான ஜோதிடம் பார்த்திங்க அப்படின்னா தான் அதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதே போல் தொழிலுக்காக வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாரியோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ இல்லை வண்டி வாகனங்கள் ஏதாவது தொழிலுக்காக நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் பண வரவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகள் உண்டாகுது. இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். கம்பெனிக்காக நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அப்போ தான் கம்பெனி உங்களுக்காக உழைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களை பார்க்க லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் விரிவாக்கம் உண்டுங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த கன்னிராசிக்காரங்க அடுத்த 12 நாள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்காங்க. புதிய தகவல்கள் கிடைக்குதுங்க. புதிய தகவல்கள் அந்த அடுத்த 12 நாள் ஃபஸ்ட் நாள். 2வது நாள் பண வரவு உண்டு, குடும்ப மகிழ்ச்சி உண்டு, நண்பர்கள் உதவி உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, பயண வாய்ப்பு உண்டு, நல்ல செய்தி வருது, மன அமைதி உண்டாகுது, பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகுது, புதிய தொடர்புகள் கிடைக்குது, மரியாதை அதிகரிக்குது, மகிழ்ச்சியான நிறைவு கொடுக்குது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. யாருக்கிட்ட சார் எச்சரிக்கையாக இருக்கணும்? பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட. எப்படி சார் அவன் பொறாமை கொண்டான்னு இருக்கணும்? நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே அந்த தெரிய ஆரம்பிச்சிடும். இவன் வந்து என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, டவுட் இருக்கிற ஆளுகிட்ட கொஞ்சம் ஒதுங்கிருங்க, அவ்வளோதான். உங்கள் வெற்றியை விரும்பாதவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கிருங்க, எச்சரிக்கையாக இருங்க. யார் சார் விரும்பாதவங்க? உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும், இவனா அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் விலகி இருந்துக்குவோம். அவன் சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, விலகி இருந்துக்குவோம். பணம் வாங்கிட்டு திரும்பி தராதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிகமாக புகழ்கிறவங்ககிட்ட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் கந்திஷ்டி பொறுத்தவரைக்கும் கன்னிராசிகளுக்கு வேலை முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் நடக்கும். கந்திஷ்டி, பண வரவு, குழந்தைகள், புதிய வீடு மற்றும் வாகனம்லாம் வாங்கினீங்கன்னா அந்த கந்திஷ்டி, இந்த மாதிரி கந்திஷ்டி ஏற்படுத்தின வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வணங்க வேண்டிய சில தெய்வங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த தெய்வங்களை பார்க்கலாம். ஒரு சில கோயில்கள் துர்க்கை அம்மன் ஃபஸ்ட்டு. எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் சுற்றி வரும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். காளியம்மன் கண்டிப்பாக வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு, கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உறுதுணையாக இருப்பார். முருகர் வழிபாடு, இந்த தெய்வங்கள் எல்லாமே நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வழிபடலாம். அந்த இடத்துல வழிபட்டுவாங்க. இன்னும் மீறி கந்திஷ்டி இருக்குது சார், அதனால தான் கொஞ்சம் தடைப்படுது, நல்லாவே தெரியுது சார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வாங்கி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரியாயிடுங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், புதன் பகவான், தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான், மகாவிஷ்ணு. என்ன சார் எல்லா தெய்வத்தையும் சொல்லிட்டீங்க? விநாயகர் உங்களுடைய தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். புதன் பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வார். தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்து தடைகள் வராமல் காத்தருவார். முருகபெருமான் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கான குடும்ப ரீதியான விஷயங்களுக்கும் மன ரீதியான விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருப்பார். மகாவிஷ்ணு பண ரீதியான விஷயத்துக்கும் அதே மாதிரி பல ரீதியான விஷயத்துக்கும் இவர் வந்து உறுதுணையாக இருப்பார். இந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா, அதிர்ஷ்ட நிறங்கள் பார்க்கும்போது பச்சை, இளம் பச்சை, வெள்ளை, மஞ்சள், இது எல்லாமே ரொம்ப நல்லது. பச்சை கலரில் எப்படி சார் ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது அப்படின்னா, ஒரு கர்ச்சீஃபாவது கையில் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சின்ன துண்டு ஒரு கர்ச்சீஃப் இருக்கிறது வச்சுருந்தால் ரொம்ப நல்லது. எந்த ஆடையை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது? மாணவர்களுக்கு சீருடை வந்து தானம் பண்ணால் ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு சீருடை வாங்கி கொடுங்க. இப்போ ஸ்கூல் டைம்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பச்சை நிற ஆடை வாங்குறது ரொம்ப நல்லது, வாங்கி கொடுக்கறது நல்லது. வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு துணி தானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா மரகதம். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மரகதம் தான் ரொம்ப நல்லது. மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க, மரகதம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பேரிடோட் பச்சை ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக பரிந்துரைக்கப்படுறது இது. ஆனால் எதுக்கும் உங்களுடைய முழு ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் யூடியூப் பார்த்து போடுறதெல்லாம் உண்டுங்க. ஜாதகத்தை செக் பண்ணணும். யூடியூப்பில் சொல்கிறது வந்து பொதுவான விஷயங்கள். இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னா அது பொதுவான விஷயங்கள். எல்லாருக்கும் இது பொருந்துமான 60% தான் உங்களுக்கு பொருந்திருக்கும். இது நான் சொன்னதெல்லாம் உண்மையாகவே பொருந்தா இல்லைன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துடுங்க. அதே மாதிரி செல்ல வேண்டிய கோயில்கள் பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகர் கோயில், பழனி முருகர் கோவில். திருச்செந்தூர், பழனி இது ரெண்டு எதுக்கு சார்? திருச்செந்தூர் போனீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் சரியாகும். பழனிக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள் சரியாகும். அவ்வளோதான். திருவண்ணாமலை போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டாங்க ரொம்ப நல்லது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் குடும்ப விருத்திக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் குடும்ப விருத்தி மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு ஆலயம். நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு மறந்துடக்கூடிய திறமைகள்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நிர்வாகிகள், நல்ல ஆசிரியர்கள், மருத்துவத்துறையில் திறமையானவங்களாக இருப்பீங்க. கணக்கு மற்றும் நிதி நிர்வாகம் செய்கிறதுல ஒரு ஆராய்ச்சி திறன் கொண்டவராக இருப்பீங்க.
அதிர்ஷ்ட எண்கள்னு பார்க்கும்போது 5, 14, 23, 32. அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்க்கும்போது புதன், வியாழன், வெள்ளி. இந்த நாட்களில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாட்களை எடுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். அதிர்ஷ்ட மலர்னா மல்லிகை, முல்லை, வெள்ளை தாமரை. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக தான் இருக்குதுங்க. சரி சார், கன்னி ராசிக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக சொல்லுங்கள், ப்ளஸ் பாயிண்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள் சார், என்ன தான் நடக்கும் அப்படின்னா 2026 பரவாயில்ல தான், தமிழ் புத்தாண்டு நல்லா தான் இருக்குது, குரு பயிற்சியுமே ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. ரொம்பலாம் ஒன்றும் உங்களுக்கு மட்டம் தட்டுற மாதிரி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். அது நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நம்பர் கீழே கொடுத்துருக்க, வேணால் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டு, பண வரவு அதிகரிப்பு உண்டு, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, வீடு மற்றும் வாகன யோகம் உண்டு, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டு. இந்த மாதிரி பல நல்ல வாய்ப்புகளும் வழங்கக்கூடிய ஆண்டாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் இன்னும் பெருசாகும், நல்லது நடக்கும். திட்டமிட்டு செயல்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுலாம் தங்களுடைய நீண்ட நாள் இலக்குகளை அடைவதற்கான பல முக்கிய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலமாக இது அமையுது அப்படிங்கிறது ஜோதிட மரபுப்படி சொல்லப்படுது. வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேருக்கு நான் சொன்னது உண்மையா இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது 100% உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை பகிருங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது சரி தான், இந்த ராசிக்காரர் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. அடுத்த 12 நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணி